நீ எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சாதனை புரிஞ்சவனாக இருந்தாலும் சரி, எந்த ஆணையுமே புடுங்காதவனாக இருந்தாலும் சரி, சமாதி அடைஞ்சவனாக இருந்தாலும் சரி, சகதியில் கடந்தவனாக இருந்தாலும் சரி, புரியுதா? விலங்குக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. விலங்குக்கும் சரி உனக்கும் சரி பிறப்பு இறப்பு ஒன்று. மற்ற மாற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உன்னையே நீங்கள் ஏமாற்றிக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டது. உன்னையே நீங்கள் ஏமாற்றிக்கிறதுக்காண்டி பிறர் உருவாக்குனதை நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே கௌரவம்னு ஒன்று இருக்கா, உண்மையிலேயே மதம்னு ஒன்று இருக்கான்னு பாருவேன். அப்படி கிடையாது. அது எழுத்துக்களில் இருக்கும். அது நீ படித்த எழுத்தில் இருக்குது, நீ படித்த வார்த்தைகளில் தான் இருக்குது. உண்மையிலே அப்படி கிடையாது. இறைவன் உனக்கு மதம் தேவையாக இருந்தால் படைக்கும் போதே என்ன செஞ்சுருப்பேன், எல்லா அனிமல்ஸுக்கும் மதத்தை படைச்சிருப்பான். உனக்கு எதெல்லாம் தேவையாக இருந்திருந்தால் இயற்கையாக இறைவன் அப்போயே படைச்சிருப்பான். உனக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த படிப்பு தேவையில்லை, இந்த தொழில் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. மற்ற விலங்குகள் மாதிரி நீ வாழணும்னு தான் இறைவன் படைத்தான். நீ என்ன செஞ்சுக்கிட்ட தேவையில்லாமல் தொழில், படிப்பு, ஏற்றத்தாழ்வு, ஆன்மீகம், மதம், ஜாதி இதெல்லாம் படித்து இயற்கையை விட்டு, அதாவது இறைவனை விட்டு தள்ளி வந்துட்ட. அதனால் எரும மாட்டு பயல்களாக அரசாங்கத்தையும் கடவுள் படைக்கலை, மதத்தையும் கடவுள் படைக்கலை. கடவுள்ன்றது உங்களுக்கு புரிதலுக்காண்டி நான் சொல்கிறேன். அதை இயற்கை தான் சரியான வார்த்தை. அதனால் இயற்கை படைக்காத எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை. இயற்கைக்கு எது சரியாக வருமோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இந்த சமுதாயம் அனுமதிக்காதே. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், சமுதாயத்தில் நடிங்க, சமுதாயத்துக்கு பிடிச்ச மாதிரி காட்டிக்கோங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, சமுதாயத்துக்கு பிடிச்ச மாதிரி காட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களை வாழ விடுவாங்க. நீ வீம்பு பண்ணி வாழை வெட்டி ஆகிடாதீங்க. வாழுங்க, செம்மையாக வாழுங்க, எதுக்கு துணிஞ்சு வாழுங்க.